நாங்கள் இது எழுதுனதே ரொம்ப நிறைய அந்த படம் இந்த திரைக்கதை ரொம்ப பெருசு எழுதுனது. அப்புறம் எடுத்து நாங்கள் ஃபைனல் பண்ணது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் படம். நீங்கள் பார்க்கல அது 3 மணி நேரத்தை படத்தை. இப்போ நீங்கள் கேட்குற சில விடுபடல்கள் கூட அதுக்கு பதிலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஒரு கிட்டத்தட்ட 25 நிமிஷம் அதில் வந்து தூக்குறோம், ட்ரிம் பண்ணுறோம், சிலதை வந்து ரொம்ப கன்சைஸ் பண்ணி சொல்ல ட்ரை பண்ணுறோம். அது ஏதோ ஒரு இடத்துல ஒர்க் அவுட் ஆகுது, ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் வேகமாக போகுது, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். பட் ஆனால் ஒரு ரியாலிட்டி வேறு. நம்ம அந்த படத்தை ஒரு இந்த டியூரேஷனுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ண நினைக்கிறோம். அப்போ அந்த ரைட்டிங்லேருந்து சிலது வந்து உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுது. இதெல்லாம் ஐ எம் நாட் ஆஸ்கிங் தி எக்ஸ்கியூஸ். நீ என்ன படம் பார்க்குறது அதான் படம் கடைசியில். பட் ஒரு பேக்ராப்பில் இருக்கிற ப்ராசஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுதான் வந்து இப்போது ஒரு டேரக்டர் கிட்ட விடலான்னு சொல்லிட்டு பேசியிருக்கோம். ஆக்சுவலாக ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு ரஞ்சித் விட்டார்னா ரொம்ப நல்லா இருக்கும்ட்டு நான் கூட செல்வாவும் நானே நீ பேசியிருந்தோம். பிகாஸ் தட் இஸ் த மூவி வி லவ் வெரி மச். இன்னும் அதில் நிறைய உள்ள அந்த லேயர்ஸ் எல்லாமே இருக்கும். ஏன்னா காடையன் போர்ஷன்லாம் இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாமேன்னு நிறைய ஆரணார்த்தி போர்ஷன் நிறையா இருக்குது. ஆக்சுவலாக ஆரணார்த்தி யார், அவங்க என்ன, எப்படி வந்து அந்த உத்தரவுகள் கொடுக்கும்போது அந்த போர்ஷனும் இருக்குது. ஸோ அப்புறம் அந்த பண்ணையார் தங்கலான் இவங்களுடைய டைனாமிக்ஸ் இருக்குது அதுக்குள்ள. அதெல்லாம் அந்த கட்டு கிடைக்கிறது, அதான் அவர் டைரக்டரோட மனசு தான் அது. அவர் வச்சாருன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல ஒரு படம் இந்த கேஜிஎஃப் எப்படி ஆச்சு, எப்படி இதுக்கப்புறம் தான் வரும். இந்த கேஜிஎஃப் எப்படி உருவாச்சு, மக்கள் எப்படி தங்கத்தை எடுத்தாங்க, இட் இஸ் இந்த டிஸ்கஷன். பட் சொல்கிறேன் உங்களுக்கு, அதுதான் ஒரு டிபிக்கல் கேஜிஎஃப் கதை. ஓகே, பார்ட் 2 அப்போ இருக்கலாம். அது பேசியிருக்காரு அவர் ஸ்டுடியோ ப்ரொடியூசர். அவர் வந்து சொல்லியிருக்காரு. ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலாக. ஓகே, அவங்க இப்போ இன்னைக்கு கூட விக்ரம் சார் வந்து சொன்னார், நான் ரஞ்சித் திரும்ப கூப்பிட்டா வந்து நான் இந்த படத்தை நடிப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறார். அவங்களும் ரெடியாக இருக்காங்க. எவ்ரிபடி இஸ் ரெடி ஃபார் திஸ் டூ. தட் இஸ் த ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் ஃபார் திஸ் மூவி. இந்த படத்துக்குள்ளே பல அடுக்குகள் இருக்குது, பல உள்ளடுக்குகள் இருக்குது. அப்படி தான் இது எழுதப்பட்டிருக்குது, இப்படி தான் இருக்கும். நம்ம ஒரு ரைட்டிங்களுடைய டெப்த்னஸ் வந்து இட் இஸ் டிபெண்ட் ஆன் த பர்சன் ஹூ இஸ் ரைட்டிங், ரைட்? சில ரைட்டர் எழுதும்போது அவ்வளோ லேயர்ஸ் எழுதுவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் போய் படம் எழுத நினைக்கிறீங்க, கதை எழுத நினைக்கிறீங்கன்னா அந்த காலகட்டத்துடைய சமூக அரசியல் நிலவரம் என்னவாக இருந்தது, அந்த காலகட்டத்தினுடைய மக்களுடைய பண்பாடு என்னவாக இருந்தது, அந்த காலகட்டத்தினுடைய மக்களுடைய நம்பிக்கைகள் என்னவாக இருந்தது, பழக்க வழக்கங்கள், இது எல்லாமே நீங்கள் இட் ஷுட் பி இன் யுவர் மைண்ட் வைல் ரைட்டிங். ஏன் ஒரு ரைட்டிங் ஃப்ளாட்டாக இருக்குன்னு நம்ம பேசுகிறோம், ரைட்டிங்கே ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குப்பா அப்படின்னு ஏன் சொல்கிறதுனா, நீங்கள் ஒரு கதாபாத்திரத்தினுடைய பல்வேறு அம்சங்களை யோசிக்காமல் எழுதுறதால தான் வருது. இப்போ உங்களை பற்றி நான் எழுதுகிறேன், நீங்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர் பேட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா அது மட்டும் நீங்கள் கிடையாது. உங்களுக்கு ஒரு பின்புலம் இருக்குது. நீங்கள் எங்கேருந்து வரீங்க, உங்களுடைய சார்பு நிலை என்ன, இப்போ இன்டர்வியூவில் எல்லா டைம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதெல்லாம் திரைக்கதையில் வைக்கணும் இல்லைன்னு அவசியம் கிடையாது. பட் ஐ ஷுட் நோ தட். அப்போ அது நான் எல்லாத்தையும் உள்வாங்கும் போது, உங்களை பற்றி எழுதும்போது சப்டெக்ஸ்டாக தானே அந்த கதையோட லேயராக அது எல்லாமே வரும். கேள்வியை அதனால் அந்த தன்மையில் இருந்தால் ஆமாம். ஸோ வி ஆர் திங்கிங் லைக் தட். அந்த பீரியட்னா ராமானுஜர், அப்போ ராமானுஜரோட தாக்கம் அந்த காலத்தில் அதிகமாக இருந்தது. அப்போ நம்ம அப்படி ஒரு கேரக்டரை வைக்கிறோம். அப்போ அந்த பீரியடோட மக்களுடைய பழக்க வழக்கங்கள் என்னவாக இருந்தது. ஓகே, இப்போ எப்படி சொல்கிறேன், அம்பேத்கர் சட்டம் எழுத ஆரம்பிச்சிங்களா, அம்பேத்கர் அப்புறம் உலக அளவில் சட்டங்கள் எழுதப்படுது. சட்டம், லாஸ், இந்த க்ரைம் பண்ணால் இந்த பனிஷ்மெண்ட்டு, இதை பண்ணால் இது ஒரு சட்டம் நிகழ்த்தப்படல. இந்த சட்டத்தினுடைய ஆயுள் எவ்வளோ நாள் இருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப குறைவு. ஆனால் மனிதனோட ஆயுள் ரொம்ப காலம் இல்லை. அப்போ அவன் எந்த விழுமியங்களுக்கு உட்பட்டு அவன் வாழ்ந்தான், எதனால் யாரோட பேச்சை கேட்டு அவன் ஒரு குற்றங்களை புரியாமல் இருந்தான்னு இருக்குல்ல. இப்போ இருக்கிற அரசியலமைப்பு சட்டம் மாதிரி அதுக்கு முன்னாடி எந்த அடிப்படையில், எதன் அடிப்படையில் மக்கள், எதன் அடிப்படையில் குடிகள் வந்து தொல்குடிகள் வந்து எதன் அடிப்படையில் தங்களை வந்து ஒரு ஒழுங்குக்குள்ளே வச்சுருந்தாங்க. அப்போ அவங்க ஏதோ ஒரு நம்பிக்கையை தான் நம்புகிறாங்க, அந்த நம்பிக்கைக்கு அவங்க உண்மையாக இருக்கிறாங்க. அதுதான் இந்த படம். ஓகே, இன்னொன்று, உலக அளவில் எங்கு வளம் இருந்தாலும் அந்த வளத்தை அங்கே இருக்கிற பழங்குடிகள் காப்பாங்க. அதுக்கு மேலே அவங்க சில கதைகளை கட்டமைப்பாங்க. பொதுவாகவே இந்த கிராமங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தோப்பு இருக்கிற இடத்துல நைட்டு போவானான்னு சொல்லுவாங்க, பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது பேய் இருக்குமா செகண்ட் என்னென்னா, நம்ம காய் பழங்கள் எடுத்துடக்கூடாதுக்கு ஒரு கதை. அது நீ போகக்கூடாது, நைட்டில் போனால் ஆபத்து, அதுக்கு பயந்தாவது திருடாமல் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நம்ம கேட்குறோம், கேள்வி மூலமாக அப்படிலாம் கேட்குறோம். அப்புறம் வரலாறுல எப்போதுமே வந்து நம்ம எப்படின்னா டேட்டாஸ்க்கு தான் ரொம்ப டேட்டாஸ் தான் வரலாறுன்னு நினைக்கிறோம். நம்ம அப்படி கிடையாது. வரலாறுல வாய்மொழி இலக்கியம், வாய்மொழிக்கு மிக முக்கியமான ஒரு இடம் உண்டு. நம்ம அதை ரொம்ப பொருட்படுத்துறது கிடையாது. ஸோ அதனால தான் நம்ம இதெல்லாம் ஒரு படம் நீங்கள் கேட்குறீங்க, இவ்வளோ லேயர் இருக்குன்னு கேட்குறீங்களே, இவ்வளோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை நோக்கி நீங்கள் இவ்வளோ உள்ள நீந்தும் போது தான் உங்களுக்கு இது எல்லாமே யூ கெட் இட். அதை நீங்கள் திணிக்காமல் எவ்வளோ ஃப்ளோவாக வைக்கிறீங்கிறதா மேட்ரு. ஏன்னா அசை போட்டு ஒவ்வொரு விஷயமும் கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. கரெக்டாக வந்து என்னது எதுக்காக இதுன்னு நம்ம தேடி நம்ம அதை அசை போட வேண்டியதாகவே இருக்குது. அந்த விஷயத்துக்காக தான் பர்பஸ்ஃபுல்லாக அதை அப்படி வைக்கிறோமோ
இல்லை பர்பஸ்ஃபுல்லாக வைக்கிறது கிடையாது. அதான் சொல்கிறேன், பர்பஸ்ஃபுல்லாக நீங்கள் வச்சிங்கன்னா தெரிஞ்சிடும் இவன் சம்மந்தலாம் வேணும்னு ஒன்று. அப்படி கிடையாது. கதாபாத்திரங்களோட பின்னணி எல்லாம் நீங்கள் எழுதி உள்ளே அவங்களோட ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒருத்தங்க ஒரு விதமான ஆஸ்பெக்டில் ஒரு இடத்த பார்ப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு நம்மெல்லாம் ஒரு 4 பேர் இருக்கிறோம், பேசிட்டு போதே ரிசர்வேஷனை பற்றி உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுப்பா அப்படின்னு நான் உங்களை கேட்குறேன், இவரை கேட்குறேன். எல்லாருமே வெவ்வேறு விதமான ஏதோ ஒரு இடத்துல முட்டி மோதும்ல. ஏன் முட்டி மோதுறோம்னா, நீங்கள் வர இடம் வேறு, உங்களோட அரசியல் புரிதல் என்பது வேறு, என்னுடைய அரசியல் புரிதல் என்பது இவரது வேறு, அவரது வேறு. அப்போ இதெல்லாம் புரிஞ்சு நான் அந்த ரைட்டிங் எழுதும் போது அந்த சீனே பயங்கரமாக இருக்கும். அதில் ஒரு லேயர்ஸ் இருக்கும். ஏன்டா அவன் அப்படி சொல்கிறான், நம்ம யாரும் வில்லனாக்க தேவையில்லை, ஏன் அவன் அதை சொல்கிறான், அந்த கான்வர்சேஷன் டெப்த்து மாறும். ஸோ நீங்கள் நம்ம ஒரு கதாபாத்திரத்தை எழுதும் பொழுது இல்லை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த கதை நிகழும்போது அதனுடைய டேட்டாஸை நம்ம உள்ளே வைக்கணும் ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக.